Hello friends, இன்னைக்கு 9th Maths Chapter 3 லேருந்து exercise 3.11 லேருந்து first question, third and fourth subdivision பார்க்க போகிறோம். Solve using the method of substitution. 10% of x plus 20% of y equal to 24, 3x minus y equal to 20. இப்போ இதுக்கான solution பார்க்கலாம். 10% of x plus 20% of y equal to 24. 10% எப்படி எழுதலாம்? 10 by 100 into x plus 20% 20 by 100 into y equal to 24. 10 by 100 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 1 by 10x plus 20 100 கேன்சல் பண்ணோம்னா 1 by 5y equal to 24. இப்போது ரெண்டு சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 by 10 into 10x plus 1 by 5 into 10y equal to 24 into 10 240. இப்போ இந்த 10 10 கேன்சல் ஆகிடும். ஸோ x plus 10 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2y equal to 240. x plus 2y equal to 240 ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 3x minus y equal to 20, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து y வேல்யூவை டெரைவ் பண்ணுறோம். ஸோ minus y equal to 20, இந்த ப்ளஸ் 3x அந்த சைட் போகிறப்ப மைனஸ் 3x. நெகட்டிவ் சைனை பாசிட்டிவாக மாற்றுறோம். ஸோ மைனஸ் ஒய்யை வந்து இங்கே ப்ளஸ் ஒய்யாக மாற்றுறோம். ஸோ y equal to 3x minus 20, இது ஈக்குவேஷன் 3. இப்போது நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x plus 2 into y வேல்யூ என்ன 3x minus 20 equal to 240. இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். x plus 2 3s are 6x minus 2 into 20 40 equal to 240. எக்ஸும் 6xையும் ஆட் பண்ணால் 7x equal to 240. இந்த மைனஸ் 40 இந்த சைட் போகிறப்ப ப்ளஸ் 40. 240 ப்ளஸ் 40 என்ன வரும்? 280. ஸோ 7x வேல்யூ 280. எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? 280 by 7 40. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y equal to 3 into 40 minus 20. 340 120 minus 20 equal to 100. So therefore the value of x is 40 and y is 100. இப்போது நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா போத் லெஃப்ட் சைட் ரைட் சைடு ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ரூட் 2x minus ரூட் 3y equal to 1, ரூட் 3x minus ரூட் 8y equal to 0. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ரூட் 2x minus ரூட் 3y equal to 1, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ரூட் 3x minus ரூட் 8y equal to 0ன்றதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ரூட் 2x minus ரூட் 3y equal to 1னா இதிலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் ரூட் 3y equal to 1 மைனஸ் இந்த ரூட் 2x இந்த சைட் போகிறப்ப மைனஸ் ரூட் 2x. ஸோ இதை நெகட்டிவ் சைன் பாசிட்டிவாக மாத்திரம். ரூட் 3y equal to 1 ரூட் 2x மைனஸ் 1. இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரூட் 3 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ரூட் 2x மைனஸ் 1 பை ரூட் 3, இது ஈக்குவேஷன் 3. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரூட் 3x மைனஸ் ரூட் 8 இன்ட்டு ஒய் வேல்யூ என்ன ரூட் 2x மைனஸ் 1 பை ரூட் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ ரூட் 3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். ரூட் 3x இன்ட்டு ரூட் 3 மைனஸ் ரூட் 8 இன்ட்டு ரூட் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இன்ட்டு எனிதிங் 0. இப்போ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 என்ன வரும்? 3. ஸோ 3x மைனஸ் ரூட் 8 இன்ட்டு ரூட் 2x, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் 8 இன்ட்டு 1 ரூட் 8 ஈக்குவல் டு 0. இப்போ ரூட் 8ஐயும் ரூட் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ரூட் 16. ரூட் 16 வேல்யூ நமக்கு தெரியும் 4. ஸோ 3x மைனஸ் 4x ப்ளஸ் ரூட் 8 ஈக்குவல் டு 0. 3xலேருந்து 4x போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 8 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? ரூட் 8. அடுத்தது எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் வேல்யூ என்ன வரும்? ரூட் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ரூட் 8 மைனஸ் 1 பை ரூட் 3. ரூட் 2 ரூட் 8 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? ரூட் 16. ரூட் 16 வேல்யூ என்ன? 4. ஸோ 4 மைனஸ் 1 பை ரூட் 3. 4 மைனஸ் 1 என்ன? 3 பை ரூட் 3. 3 எப்படி எழுதலாம்? ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 தானே நமக்கு 3. ஸோ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 பை ரூட் 3. ரூட் 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? ஒரு ரூட் 3 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ரூட் 8 அண்ட் ஒய் இஸ் ரூட் 3. கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போத் லெஃப்ட் சைட் ரைட் சைடு ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.